வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது இட்லிமா ரெசிபி. இட்லிமா வந்து நான் கடைகளுக்கு எதை கொடுத்தேனோ அதைத்தான் இப்போ நான் வந்து இந்த இட்லி மாவை நான் நார்மல் ஃப்ரிட்ஜிலையும் டீப் ஃப்ரிட்ஜிலையும் 10 நாட்களாக மாறி மாறி வைத்து எடுக்கிறேன். நைட்டில் வந்து டீப் ஃப்ரிட்ஜிலையும் டே டைமில் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜிலையும் வைத்து இந்த மாவை எடுக்கிறேன். இப்போது உங்களுக்கு சமைத்து காட்டப் போகிறேன். 1 மந்த் ஆனாலும் இந்த இட்லி மாவு ஃப்ரிட்ஜிலே அப்படியே இருப்பார், பழுதாகவே மாட்டார். இப்போ இந்த இட்லி மாவு எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து இட்லி மாவை முதல்ல ஊற்றுறேன். ஒரு வித்தியாசமும் இல்லை, வைத்த மாதிரி அப்படியே இருக்கிறார். நீங்கள் வந்து மார்னிங் குக் பண்ண போகிறீர்களாக இருந்தால் நைட்டே வந்து டப்பாவோட அவுட் சைடில் வையுங்க. ஈவினிங் குக் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் மார்னிங்கே நீங்கள் வைத்து விட வேணும். அப்போ தான் வந்து இட்லிமா ரெடியாக இருப்பார், நன்றாக புளித்து. இப்போது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். இட்லி வந்து சாஃப்டாக வர்றதுக்காக ஆயில் சேர்க்கிறேன். இப்போ வந்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இனி வந்து இட்லியை ஆவித்தெடுக்க போகிறேன். உப்பெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கிறபடினால நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து இட்லி சட்டியிலே வந்து ஊற்ற போகிறேன் பாருங்கள். அதற்கு முதல்ல இட்லி சட்டியிலே வந்து கொஞ்சம் நெய் பூசிக்கொள்ளுகிறேன். நெய் அல்லது பட்டர் பூசினீர்களாக இருந்தால் ஈஸியாக வந்து இட்லி வந்து கலண்டு வருவார். கணக்க பூச தேவையில்லை, கொஞ்சம் பூசிட்டு மிகுதியை மற்ற தட்டுக்கு பூசிக்கொள்ளுங்கள். ஓயில் பூசாதீர்கள். ஓயில் பூசினால் வந்து பெருசாக இட்லி வந்து கலண்டு வர மாட்டார். இப்போ வந்து இட்லி தட்டில் வந்து இட்லி மாவு விடுகிறேன் பாருங்கள். ஒவ்வொரு கரண்டி வந்து விட்டால் காணும். இப்படி வந்து பரவட்டியாக விடுங்க, கூட விட வேணுமென்று அவசியமில்லை. இப்படி எல்லா தட்டிலையும் நீங்கள் விட்டு முடிய விட்டு இந்த இட்லியை வந்து 10 மினிட்ஸ் வந்து நீராவியில் அவித்தெடுத்தால் காணும். அதற்கு பிறகு 1 நிமிடமாவது இட்லியை வந்து ஆற விடுங்க. அதற்கு பிறகுதான் இட்லி தட்டிலிருந்து இட்லியை வெளியிலே எடுக்க வேணும். இப்போ வந்து இட்லியை அவித்தெடுக்க போகிறேன். 10 நிமிடங்கள் அவித்ததின் பிறகு காட்டுகிறேன். இப்போ வந்து இட்லியை அவித்தெடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இட்லியை அவித்தெடுத்த உடனே இட்லி தட்டின் பின் பக்கத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தெளித்து விடுங்கள். அப்போதுதான் இட்லி வந்து தட்டில் இருந்து ஈஸியாக கலண்டு வருவார். இந்த பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து தட்டிலிருந்து இட்லி வெளியிலே வருகிறார். இது வந்து நீங்கள் நெய் அல்லது பட்டர் பூசும்போது தான் இப்படி வந்து ஈஸியாக கலண்டு வருவார். இதே சமயம் வந்து ஆயில் பூசினீர்களாக இருந்தால் அவ்வளோ ஈஸியாக கலண்டு வர மாட்டார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இப்போ இந்த இட்லிக்கண்டு ஒரு சம்பளம் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த சம்பல் வந்து ரொம்ப வித்தியாசமாக நான் மேக் பண்ணுறேன். நான் மிளகாய் வந்து செத்தல் மிளகாய் வந்து எண்ணெயில் பொரித்து தான் இந்த சம்பளை வந்து நான் மேக் பண்ணுறேன். நான் இப்போ வந்து சம்பளின் ரெடியாக இருக்கிறார். இட்லி ஒன்றை நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இதிலும் விட இன்னமும் சாஃப்டாக இந்த இட்லி வரணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பயப்படாமல் வந்து அவுட் சைட்டிலே மார்னிங்கிலேருந்து ஈவினிங் மட்டும் புளிக்க வையுங்க. நான் வந்து கடைக்கு கொடுக்குறேன்னா நிறையவே புளிக்க வைக்க முடியாது. இன்றைக்கு வந்து ஃப்ரைடே என்றபடியினால் சுண்டலும் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். இன்றைய ரெசிபி வந்து அவ்வளவுதான். இந்த சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சொட்டும் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த சுண்டலுக்கு வெங்காயம், உள்ளி, செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு, அத்துடன் கறி லீவ்ஸ் இவ்வளவு தான் சேர்த்துருக்கிறேன். வேறு ஒன்றும் சேர்க்கையில் தேசிக்காய் புளி சேர்த்துக்கொள்ளுங்கள். தேங்காய் சொட்டும் வந்து சேர்த்துருக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய ரெசிபி இன்றையது. உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.